வணக்கம். எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க யாருக்கு தான் ஆசை இருக்காது இல்லையா? பைபிள்ல இயேசு தன்னுடைய கடைசி நாட்கள்ல வரப்போற காலத்தை பத்தி ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுத்தார். அதுதான் மத்தேயு 24. அந்த அதிர்ச்சியூட்டும் தீர்க்க தரிசனங்களை தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க எதிர்காலம் மொத்தமும் உங்களுக்கு தெரியும்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்வீங்க? இந்த கேள்விதான் 2000 வருஷத்துக்கு முன்னாய் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க நமக்கு உதவ போகுது. பாருங்க, மத்தேயு 24 ஏதோ ஒரு சாதாரண உபதேசம் கிடையாது. இது இயேசு அவரோட சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு ஃபைனல் பிரீஃபிங். உலகத்தையே மாத்த போற சில விஷயங்களை பத்தின ஒரு ஹை ஸ்டேக்ஸ் வார்னிங்னு கூட சொல்லலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நிறைவேறிய ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது இயேசு சொன்ன ஒரு விஷயம் அச்சசலா அப்படியே நடந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த சீனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பிரம்மாண்டமான எருசலேம் தேவாலயம் தங்கத் தகடுகளால ஜொலிக்குது. அவங்க காலத்தோட ஒரு மிகப்பெரிய கட்டிடம். அதை பார்த்து சீஷர்களெல்லாம் அப்படியே வாயடைச்சு போயிருக்கணும். ஆனா இயேசு சொன்ன பதில் அவங்களோட மொத்த சந்தோஷத்தையும் ஒரு நிமிஷத்துல காலி பண்ணியிருக்கோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்க நீங்க பாக்குறீங்களே, இதுல ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லு இருக்காது, எல்லாமே இடிஞ்சு தரமட்டமாகும்னு சொன்னாரு. இதை யாரால நம்ப முடியும் சொல்லுங்க? ஆனா அது நடந்துச்சு. சரியா 40 வருஷம் கழிச்சு கிபி 70ல ரோமப் படை எருசலேமை தாக்குச்சு. அந்த பிரம்மாண்டமான ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டது. சோ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். மனுஷங்க கட்டுற எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா கடவுளோட வார்த்தை மட்டும்தான் என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கும். சரி, இப்ப 2வது பகுதிக்கு வருவோம். காலத்தின் அறிகுறிகள். அதாவது ஆலயத்தோட அழிவுக்கு அப்புறமா இந்த யுகத்தோட முடிவுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும்னு இயேசு சொன்னாரு. இதெல்லாம் வரப்போற பெரிய மாற்றங்களுக்கான ஒரு சிக்னல் மாதிரி. அப்போ என்னென்ன அறிகுறிகளா அவர் சொன்னார் பாருங்க. நான் தான் உண்மையான மீட்பர்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்களாம். போர்கள் நடக்கும், போர் நடக்க போகுதுன்னு வதந்திகள் பரவும். பல இடங்கள்ல பஞ்சம், கொள்ளை நோய், பெரிய பெரிய பூகம்பங்கள் வரும்னு சொன்னாரு. மொத்தத்துல உலகம் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கும். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்தை இயேசு சொல்றாரு. இதெல்லாம் நடக்குதுன்னு பயப்படாதீங்க, இது முடிவு கிடையாது. இது வெறும் வேதனைகளின் ஆரம்பம்தான். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வர்ற பிரசவ வலி மாதிரி ஒரு புதிய யுகம் பிறக்கப் போகுதுங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம். 3வது பகுதி, சகிப்புத்தன்மையும் ஒரு வாக்குறுதியும். இந்த மாதிரி கஷ்டமான காலங்கள்ல விசுவாசத்தோட இருக்கிறது எவ்வளோ பெரிய சவால்னு பார்க்கலாம். இயேசு ரொம்ப தெளிவா எச்சரிச்சாரு. இந்த காலத்துல என் மேல விசுவாசம் வைக்கிறவங்கள மத்தவங்க வெறுப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, ஏமாத்துவாங்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த எல்லா எச்சரிக்கைகளுக்கும் நடுவுல அவர் ஒரு பவர்ஃபுல்லான வாக்குறுதியையும் கொடுத்தாரு. முடிவு வரைக்கும் யாரு நிலைச்சு நிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. பாத்தீங்களா, கஷ்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் இவ்ளோ குழப்பம், துன்புறுத்தல் எல்லாம் நடந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த ராஜ்யத்தோட செய்தி உலகம் முழுக்க எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் முடிவு வரும்னு சொன்னாரு. இப்ப நாம இந்த அத்தியாயத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். பகுதி 4, சந்தேகத்துக்கே இடமில்லாத இயேசுவோட மறுவருகை. அவரோட வருகை எப்படி இருக்கும்? அது ஏதோ யாருக்கும் தெரியாம ரகசியமா நடக்காது. வானத்துல கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் வெட்டுற மாதிரி உலகம் முழுக்க ஒரே நேரத்துல எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நொடி எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கும். அது கடவுளோட இறுதி அதிகாரம், இறுதி நீதி, அப்புறம் அந்த உலகத்துக்கான முழுமையான மீட்பு, இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துற தருணமா இருக்கும். சரி, இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதுக்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? அதுதான் 5வது பகுதி, விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியம். இந்த அறிகுறிகளை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே இயேசு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றாரு. ஒரு அத்திமரத்துல இலைகள் துளிர்விட ஆரம்பிச்சதும் நமக்கு தெரியும், ஓகே, கோடை காலம் வரப்போகுதுன்னு. அதே மாதிரிதான் உலகத்துல இந்த அறிகுறிகள் எல்லாம் தோன்றும் போது காலம் நெருங்கிடுச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த நாளோ அந்த நேரமோ பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால டேட் ஃபிக்ஸ் பண்ணி கணக்கு போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்ப நாம என்னதான் செய்யணும்? அதுக்கும் ஒரு உவமை சொல்றாரு. 2 வேலைக்காரங்க இருக்காங்க. ஒருத்தன் எஜமான் எப்ப வருவான்னு தெரியாது, ஆனாலும் தன்னோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கான். இன்னொருத்தன் எஜமான் வர லேட் ஆகுதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான். சோ நாம எப்படி வாழ்றோங்கிறது தான் இங்க பாயிண்ட். அப்போ இந்த பெரிய தீர்க்க தரிசனங்களோட மையச் செய்தி ரொம்ப சிம்பிள். எப்போ என்ன நடக்குமோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட ஒவ்வொரு நாளும் உண்மையா விழிப்போட கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கைய வாழ்றது தான் முக்கியம். சோ இந்த விளக்கத்தோட இறுதியில நாம நம்மளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த அறிவு இன்னைக்கு நாம எப்படி வாழணும்னு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது?
இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எழுந்திரு நண்பா, விழித்திரு நண்பா, நேரம் நெருங்குது தயாராக நண்பா. நம்பிக்கை உள்ளத்தில் ஒளியேற்றுவோ, இயேசுவின் வார்த்தையில் வாழ்ந்திடுவோ. உலகம் மாறுது, காலம் சொல்லுது, சின்னங்கள் பலவும் வெளியில் தோன்றுது. பயம் வேண்டாம், மனம் தளராதே, இயேசுவின் வார்த்தை நம்மை காக்குதே. எழுந்திரு நண்பா, விழித்திரு நண்பா, நேரம் நெருங்குது தயாராக நண்பா. நம்பிக்கை உள்ளத்தில் ஒளியேற்றுவோ, இயேசுவின் வார்த்தையில் வாழ்ந்திடுவோ. போரின் சத்தமும் பூமி நடுக்கமும், நாட்கள் சொல்லுது பெரிய மாற்றமும். ஆனால் விசுவாசம் உறுதியாக இருந்தால், இறைவன் கையில் நம் வாழ்வு பாதுகாப்புதானே. எழுந்திரு நண்பா, விழித்திரு நண்பா, நேரம் நெருங்குது தயாராக நண்பா. நம்பிக்கை உள்ளத்தில் ஒளியேற்றுவோம், இயேசுவின் வார்த்தையில் வாழ்ந்திடுவோம். உலகம் முழுதும் செய்தி பரவுது, தேவராட்சத்தின் நற்செய்தி ஒலிக்குது. அன்பின் பாதையில் நடந்தால் நண்பா, ஒளியின் பாதை நம்மை வழி நடத்துதே. எழுந்திரு நண்பா, விழித்திரு நண்பா, நேரம் நெருங்குது தயாராக நண்பா. நம்பிக்கை உள்ளத்தில் ஒளியேற்றுவோம், இயேசுவின் வார்த்தையில் வாழ்ந்திடுவோம். எது என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் தயார் மனம் ஒருபோதும் தோற்காது. நம்பிக்கை, அன்பு, விசுவாசம் சேர்ந்து இயேசுவின் பாதையில் வெற்றி காண்போம்.